அப்பா நான் ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. நான் ஒல்லியா இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. அதுக்கு எதுக்குமா டிப்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க? நம்ம வீட்ல நிக்குது முருங்கை மரம். அதுவும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச அக்கா, இந்த வீடியோ போட்டிருக்க அக்கா, அவங்க வீட்லயே முருங்கைக்கீரை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீ அதை வாங்கி சாப்பிடு. ஒரே மாசத்துல உனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீ நினைச்சதை விட அதிகமா நீ வந்து ஒல்லி ஆயிடலாம். உடம்புல தேவையில்லாம இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையுமே அது கரைச்சி விட்டுரும். அதனால சீக்கிரமாவே நீ வந்து ஒல்லி ஆயிடலாம். அதே நேரத்துல ஹெல்த்தியாவும் இருக்கலாம், அதாவது ஆரோக்கியமாவும் இருக்கலாம். என்னப்பா சொல்றீங்க? அப்படியா? எனக்கு இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சு. அப்ப முருங்கைக்கீரையை வந்து நிறைய பேர் வீட்டுல கிராமத்துல எல்லாம் வீட்லயே இருக்குது. அதை ஃப்ரெஷ்ஷா பறிச்சு அப்படியே சாப்பிட்டா அதோட பலன் என்ன? அதுவே அதை காய போட்டு அதை பவுடர் பண்ணி சாப்பிட்றதுனால என்ன பலன்? இதுல நான் எப்படி சாப்பிட்டா என்னோட வெயிட் வந்து லாஸ் ஆகும்? அதாவது என்னோட வெயிட் லாஸ் ஆகும். என் ஃப்ரெண்டு எல்லாம் என்னை பார்த்து ஆச்சரியப்படணும். எப்படி இப்படி உடம்பு குறைச்ச அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகணும். அது எப்படிப்பா முடியும்? எனக்கு இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். இப்போ நீ ஃப்ரெஷ்ஷாக வந்து முருங்கைக்கீரை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெஷ்ஷாக நீ எடுத்து அதை வந்து கீரை கூட்டு வச்சு நீ சாப்பிட்ற அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுலையும் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் இ இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுல விட்டமின் சியும் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதாகட்டும், அதே மாதிரி காய வச்சு நீ பவுடர் பண்ணுறதாகட்டும், இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விட்டமின் ஏ, விட்டமின் இ, அது விட்டமின் சி, அது போக கால்சியம், மெக்னீசியம், அயன், தயாமின், விட்டமின் B6 இப்படி நிறைய வந்து சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. சில பேர் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும், அதனால கூட ரத்தமே இல்லாதனால கூட சில பேர் வந்து உடம்பு வச்சுட்டே போவாங்க, குண்டாயிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து இது நல்ல ஒரு மெடிசின் தான். இதுக்காக நிறைய பேர் 1000, 2000, 10,000 செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்கி செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி உடம்பு குறைக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் இன்ஜெக்ஷன் மூலயமா உடம்பு குறைப்பாங்க. சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேரால் அது செய்ய முடியாது. ரீசன் என்ன பார்த்தோன்னா, அவங்க உடம்புக்கு தேவையான போதுமான அளவுக்கு ரத்த சத்து கிடைச்சிருக்காது, விட்டமின்ஸ் கிடைச்சிருக்காது. டயட் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி ஒழுங்காக சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இதனால அவங்களுக்கு லோ ப்ரெஷர், லோ பிபி, சுகர் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஆனால் இதை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து ஒரு லிமிட்டாக சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஸ்பூன் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 11 ஸ்பூன் தான் சாப்பிடணும். இதை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டல, ப்ரெஷர் வந்து லோ ஆகும், அதாவது கண்ட்ரோல் ஆகும். சுகர் கண்ட்ரோல் ஆகும். தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே கரையும். ரத்தோட்டம் அதிகமாகும், ரத்தோட்டம் சீராகும். சில பேர் பீரியட்ஸ் வராமல், மாதவிடாய் ஒழுங்காக வராமல் நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்க இதை வந்து கண்டிப்பாக தினமும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்றதுனால இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வரும். ஆனால் ஒன்று, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது குழந்தை உண்டாயிருக்கக்கூடிய லேடிஸும் சரி, 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களும் சரி, இதை வந்து சாப்பிடக்கூடாது. அது போக யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இலைகளாகட்டும், விதையாகட்டும், முருங்கைக்காய் ஆகட்டும், அது போக ரூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வேர், அதுவாகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுமா. என்னப்பா சொல்றீங்க? இதுல இவ்வளோ விஷயம் இருக்குதா? அப்ப சில பேருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கு, லிவர்ல பிரச்சனை இருக்கு, இவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாமாப்பா? இதுல இவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிடலாம்னு சொல்ல கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வந்து குறைக்கலாம். ஆனா அதை வர விடாம தடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் தான் இது. இயற்கையே நமக்கு அள்ளி கொடுத்த ஒரு மெடிசன் தான் இது. இது வெளிநாட்டுல எங்கேயுமே கிடைக்காது, நம்ம இந்தியாவில மட்டும்தான் கிடைக்குது. நம்ம நார்மலா இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, கிட்னி பிரச்சனையை வராமல் அதை தடுக்கும், லிவரில் பிரச்சனை ஆகாமல் தடுக்கும். ஆனால் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இதை அவங்க சாப்பிட்றாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு குட் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால கிட்னியில் பிரச்சனை இருக்குது, லிவரில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இதை எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனை வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தினமும் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கம்பல்சரி, நான் திருப்பி சொல்கிறேன், கம்பல்சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமனும் அதே மாதிரி 10 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இதை வந்து சாப்பிடக்கூடாது. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. சில பேர் வந்து நைட்
கஷ்டப்படுறேன்னு சொல்லி தூக்கத்துக்கு வயசானவங்களாம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்கல்ல. ஸோ அவங்களும் இந்த மெடிசன் வந்து எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு அந்த தூக்க பிரச்சனை சரியாகுமாப்பா? தாராளமாக எடுத்துக்கலாம். கண்ட கண்ட மெடிசின்ஸையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நைட்டு சாப்பாடு கூட இதை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட சரியாகும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸை வந்து அது நார்மல் பண்ணி அந்த தூக்கத்தை வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கும். நைட் நல்லா தூங்கலாம். சரிப்பா, எல்லாம் ஓகே. இதை வந்து எப்படி சாப்பிட்றது, எப்படி சாப்பாட்டில் நாங்கள் வந்து சேர்த்துக்கிறது, அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. ஒன்றும் இல்லை, இதை வந்து நீங்கள் இட்லி பொடியாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சூப்பாகவும் சாப்பிட்லாம். சூப்பாக நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் தண்ணியில் இப்போ 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சு அதில் 1 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அது 1 கிளாஸாக வத்துற வரைக்கும் கொதிக்க விட்டு அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம். அது போக இட்லி பொடியாக நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா தோசை சுடும்போது தோசைக்கு மேலே தூவி நெய் விட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லையா ரைஸ் வச்சு சோறு பொங்கி அதில் முருங்கைக்கீரை பொடி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் இல்லைன்னா தேங்காய் எது உங்களுக்கு முடியுமோ அதை வச்சு அதை ஊற்றி அதுக்கு மேலே நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதில் உப்பு புளி காரம் எல்லாமே இருக்கிறதுனால எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா இப்போ நான் சொல்கிறேன், அந்த அக்காவோட டீட்டெயில்ஸ் நான் லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். அவங்க வந்து எல்லாமே வறுத்து நல்லா வீட்லேயே ஆர்கானிக்காக சேஃப்டியாக நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீ இப்போ கேட்குறதுனால அடுத்து நான் உனக்கும் சொல்கிறேன். நீ அவங்ககிட்ட வாங்கிக்கோ, உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிடும்போது எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீ ட்ரை பண்ணுறேன்னா சொல்லு, நான் அவங்கக்கிட்டே சொல்கிறேன். சாப்பிட்ற டெக்னிக் உனக்கு